சம்பவம் பண்ணுறவனை பார்த்துருப்ப, அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை பார்த்துருக்கியா? அப்படிங்கிற மாதிரி தான் தரமான சம்பவத்தை இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காருங்க. ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் 10,000 கோடி 20,000 கோடி கிடையாது, 1,00,000 கோடி முதலீட்டாளர்கள் இழுத்து வேறு லெவலில் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு தான் அவ்வளோ பேருக்கும் வயிறு எரியுது. எப்படா இந்த மனசனால மட்டும் இப்படிலாம் முடியுது அப்படின்ட்டு. அதாவது 75 வருட ஆட்சியே கடந்த ஆட்சி காலத்தில் திமுக 100 நாட்களில் வெறும் 28,000 கோடி தான் முதலீட்டாளர்கள் இழுத்துருந்துச்சு. ஆனால் முதலாக ஆட்சிக்கு வந்த நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெறும் 100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீட்டாளர்களை இழுத்து வேறு லெவலில் தமிழ்நாட்டே அப்படி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மனசை மாற்றிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இது சம்மந்தமாக பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதாவது வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிற பேரில் முதல் மாநாட்டை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தொடங்கி வச்சாருங்க. இதில் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 1,02,514 கோடி ரூபா முதலீட்டாளர்களை இழுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய முதலீடு. எல்லாம் சாத்தியமாக கனவுல கூட நிறைய பேருக்குலாம் அது நடக்காது. அதாவது சொப்பனத்திலும் கண்டில்லா அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இப்போது இந்த முதலீட்டாளர்கள் மூலமாக கிட்டத்தட்ட 1,28,780 வேலைவாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஒரு இடம் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிஞ்சு எல்லா மாவட்டத்துக்கும் இதன் மூலமாக பலன்கள் கிடைக்குது. சொல்லப்போனால் எங்களுடைய மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்துக்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய விஷயங்கள் நடக்க போகுது இதன் மூலமாக. ஸோ இப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம், ஸோ அப்படி சொல்லிட்டா போகலாம் காஞ்சிபுரம், சென்னை, ஸோ எல்லா பக்கமும் தொழில் நிறுவனங்களை பார்த்திங்கன்னா ஆக்கிரமம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர்கள் இருந்திருந்தால் நாமெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி வேறு ஊர்களுக்கு இப்போ சென்னையை நோக்கி கோயம்புத்தூர், பெங்களூர் இப்படிலாம் படையெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு தரமான வேலைவாய்ப்பு ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து பண்ணாங்க அப்படின்னா அங்குள்ள மக்களுக்கே அது நிம்மதியாக இருக்கும். அங்கே சொந்த ஊர்லேயே சந்தோஷமாக வாழ்வாங்க. ஸோ என்ன பண்ணுறது, இப்போ தானே முதலமைச்சராக வந்திருக்காரு நம்முடைய விஜய் அவர்கள். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1,00,000 கோடி முதலீட்டாளர்கள் ஈர்த்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கானுங்க. அதெல்லாம் சும்மா வந்து வரும். இப்போ ஒரு விளம்பரம் மாடல் அரசப்பா, அவர் சும்மா ஏதோ விளம்பரம் பண்ணிட்டு கிடக்காரு. பத்திரிகையாளர்கள் கூட அவர் வந்து உள்ளே கூப்பிடலை, ஏதோ கேள்வி கேட்டுறாங்கன்னு சும்மா இவ்வளோ பேர் நாங்கள் முதலீட்டாளர் எடுத்துட்டோம் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து செயல்படுத்த மாட்டாங்க, வராது அப்படி இப்படின்னு பயங்கரமாக இதை வந்து பார்த்திங்கன்னா பொய்யா ஒரு விளம்பரத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணுற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சில விளக்கங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன மாதிரியான நிறுவனங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய உற்பத்தி தொடங்குறாங்க அப்படிங்கிறத விளக்கத்தை இந்த பதில கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது முதல்ல ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் முதல் தனியார் சுற்றுப்பாதை ஏவுகணை தயாரிப்பு நிறுவனம். ஓகேவா, இது வந்து எவ்வளோ கோடி ரூபா முதலீடு கேட்டிங்கன்னா ரூபாய் 250 கோடி முதலீடு, 500 நபர்களுக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்குது. இது எங்கன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி எங்கள் மாவட்டம். ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா அக்னிகுல் காஸ்மோஸ் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய திரவ உந்துவிசை ஏவுகணை தயாரிப்பு நிறுவனம். ஓகேவா, இது வந்து ரூபாய் 400 கோடி முதலீடு, வேலைவாய்ப்பு எத்தனை பேர் கேட்டிங்கன்னா 1,500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு. இதுவும் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தான், எங்கள் மாவட்டம் தான். சரியான சம்பவம் நடக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அல்ட்ரா வயலட் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான உற்பத்தி ஆலை. இது எத்தனை கோடி ரூபா முதலீடு பண்ணுறாங்கன்னா ரூபாய் 779 கோடி முதலீடு. ஓகேவா, கிட்டத்தட்ட 4,000 நபர்கள் இதன் மூலமாக வேலைவாய்ப்பு அடைவாங்க. இது எங்கன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்காக நல்லா நோட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் மைக்ரோ, இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சர்வர்கள் உற்பத்தி மற்றும் ஒருங்கிணைப்பு மையம். இதுவங்க எவ்வளோ கோடி ரூபான்னு கேட்டிங்கன்னா ரூபாய் 477 கோடி ரூபா. எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு? 150 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு சென்னையில். ஓகேவா, அதுக்கு அடுத்தாப்பில் YKK ஜப்பான் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஜிப்பர்கள் மற்றும் இணைப்பு சாதனங்கள் உற்பத்தி ஆலை. இவங்க எவ்வளோ கோடி ரூபா முதலீடுன்னு கேட்டிங்கன்னா 1,651 கோடி ரூபா முதலீடு. வேலைவாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4,316 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. இவங்க எங்கே அமைக்க போகிறாங்க இடம் கேட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். ஓகேவா, ஸோ ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் சில நிறுவனங்கள் முதலீடு பண்ணுறாங்க. அவங்களுடைய நேமே சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஹிந்துஜா குழுமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2,500 கோடி ரூபா முதலீடு செய்கிறது. இதன் மூலமாக 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கி. செயின்ட் கோபை நிறுவனம் பார்த்திங்கன்னா 2,000 கோடி ரூபா முதலீடு பண்ணுறாங்க. JK டயர்ஸ் நிறுவனம் 5,000 கோடி ரூபா முதலீடு பண்ணுறாங்க. பீனிக்ஸ் கோத்தாரி நிறுவனம் பார்த்திங்கன்னா 1,000 கோடி ரூபா முதலீடு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் அவித் குரூப் ரூபாய் 7,000 கோடி ரூபா முதலீடு பண்ணுறாங்க. இதன் மூலமாக 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய நிறுவனம், வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் டெய்ம்லர் நிறுவனம் 4,000 கோடி ரூபா முதலீடு. ஓசூரில் டைட்டன் நிறுவனம் ரூபாய் 1,000 கோடி ரூபா முதலீடு. லூகாஸ் நிறுவனம் லூகாஸ் டிவிஎஸ் சென்னையில் பாடியில் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2,000 கோடி ரூபா முதலீடு பண்ணுறாங்க.
இந்த லூகாஸ் டிவிஎஸில் நான் படித்து முடித்த புதுசில் அங்கே தான் ஒர்க் பண்ணேன், சென்னை பாட்டி லூகாஸ் டிவிஎஸ். அங்கே வந்து அவங்க 2000 கோடி ரூபா, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள், சரியா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு 2-3 நிறுவனங்கள் எத்தனை கோடி ரூபா பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இதை வச்சுக்கிட்டு எதிர்கட்சியில் உள்ளவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும், அதாவது டிவிக்கு அரசாங்கம் பொறுப்பேற்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் என்ன அவர் நல்ல விஷயத்தை பண்ணாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டாக அதை ரொம்ப கேவலமாக விமர்சிக்கக்கூடிய அந்த வாடா வயலுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம வந்து விளக்கத்தை கொடுத்தோம். மேக்ஸிமம் இதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எதை சொன்னாலும் கதறிட்டு தான் இருக்க போகிறாங்க. இப்போ நம்ம கமெண்ட்லேயே வந்து கூட என்னெல்லாமோ சொல்லலாம், இது அப்படி கிடையாது, உனக்கு அது தெரியுமா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்மாத்து அதை நாடகம் ஆடுறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கே வராது, அப்படி இப்படி என்ன வேணாலும் இவங்க வந்து கதறிட்டே கிடைக்கட்டும். ஒரு உண்மையை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதாவது உண்மையிலேயே தன்னுடைய குடும்பத்தை மட்டும் மனசில் வைக்காமல் இந்த மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் வரும்போது அவரை நம்ம வரவேற்க தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாளாக நம்ம பார்த்தவங்கலாம் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் அந்த நிதியெல்லாம் தூக்கி தன் கட்சிக்குள்ளே தூக்கி போட்டு தன் கட்சியை வளர்க்குறதுக்கும் தங்களுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய சொத்து பொத்துக்களை வாங்குறதுக்கும் அப்படி தான் முதலீடு பண்ணுறவங்க மத்தியில் ஒட்டுமொத்த அந்த முதலீடு 1 லட்சம் கோடி முதலீட்டையும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முதல்வர். இதனால் இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எரிய தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். அதுவும் கிட்டத்தட்ட வெறும் 100 நாட்களில் முதலாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்க எவ்வளோக்குள்ளே பம்பரமாக சுற்றி வேலை பார்க்குறாங்க. உண்மையிலேயே எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுத்துட முடியாதா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக, நம்ம மேலே நம்பிக்கை வச்ச மக்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு இன்றைக்கி வந்து செயல்பட்டு இருக்கார் நம்முடைய முதலமைச்சர். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அவர் ஆட்சிக்கு வந்தால் இங்கே ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச நீங்கள் இதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தால் தான் அவருக்கு நினச்சதெல்லாம் செய்ய முடியும். ஸோ இப்போ நாம் இவ்வளோக்குள்ளே உட்காந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம இவ்வளோக்குள்ளே பேசுகிறோம். ஆனால் இது எத்தனை பேர் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க, எவ்வளோ வியூஸ் போகலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இங்கே நெகட்டிவிட்டியாக போடுறது, சம்மந்தம் இல்லாமல், அதாவது மக்கள் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்களை வீடியோவை எடுத்து போடுறது, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும், இதை பற்றி பேசினா எல்லோரும் ஆவணம் பார்ப்பாங்க அப்படி நினைக்கிற வீடியோஸ் தான் அதிகமாக போகுது, மக்கள்கிட்ட போய் சேருது. இல்லை முதலமைச்சர் விஜயை பற்றி யாராவது திட்டுறாங்க அப்படின்னா அதுவும் போகுது. இல்லை சும்மா வெறும் செம்படியாக அடிக்கணும், சும்மா அதாவது பொய்யான விஷயங்களை தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தப்னையில் வச்சுக்கிட்டு போட்டால் அதுவும் பார்த்தீங்கன்னா வியூஸாக போகுது. ஆனால் நாம் உண்மையிலேயே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இது எவ்வளோ போது தெரில, உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மக்களை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஊடகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயவர்களுக்கு எதிராக திரும்பி நிற்கி. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊடகங்கள்லாம் ஒரு இன்றைக்கி கூட இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுமதிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லதாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களை அவர் வந்து அனுமதிக்கணும்? இந்த ஊடகங்கள்லாம் அப்படியே ரொம்ப நியாயமாக நேர்மையாக நடுநிலைமையாக செயல்படுறாங்களா என்ன? உண்மையாக பேசுங்க. இங்கே மேக்சிமம் ஊடகங்கள் யார் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நியூஸை பரப்புகிறாங்க. இப்போ இதில் கூட என்ன உள்ள அனுமதிச்சிருந்தா அப்படியே கொண்டு மக்களிடையே நேர்மையாக முதலமைச்சர் விஜய் 1 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்திருக்காரு, நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு பெருமையாக கொண்டு போய் சேர்க்க போகிறாங்களா? கிடையாது. இதுலேயும் எதையாவது பார்த்தீங்கன்னா ஒரு வம்படியாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியாக தான் மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அவர் முதல்ல இருந்தே ஆரம்பத்திலிருந்தே இந்த ஊடகங்களை நம்பி அவர் வந்து இங்கே இந்த ஆட்சி பொறுப்புக்கு வரல, மக்கள் முன்னாடி ஜெயிச்சவர் இன்றைக்கி வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தன்னை நம்பி இந்த மக்களை நம்பி வந்திருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஓகேவா? அது ஒரே நோக்கம்தான். அதை வந்து விளம்பரப்படுத்தணும், அதுக்கு இவங்கள வச்சு அப்படிங்கிற எண்ணட்டம் அவர் சிறிதும் கிடையாது. அவர் என்றைக்குமே சொல்ல விட செயல் நினைக்கிறாள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்க போய் தான் அவருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமையுது நல்ல விஷயங்கள். இல்லைனா ஒரு 100 நாளில் ஆட்சிக்கு வந்த 100 நாளில் முதலாக பொறுப்புக்கு வந்த ஒரு அரசாங்கம் இவ்வளோக்குள்ளே 1 லட்சம் கோடி முதலீட்டை இருக்குதுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயமா? விமர்சிக்கிறவன் விமர்சிட்டே தான் இருப்பான், குறை சொல்லணும் முடிவு பண்ணிட்டவன் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பான். ஸோ அதனால் இதெல்லாம் பற்றி நம்ம கண்டுக்கணும் அவசியமே கிடையாது. நம்மளுடைய நோக்கம் என்ன? மக்களுக்கு நல்லது பண்ணுறது, அதை நோக்கி போவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் முதலமைச்சர் விஜய் அவர் செயல்பட்டு இருக்கார். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கார் சத்தம் இல்லாமல். இப்போ கூட ரீசெண்டாக எத்தனை பேர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டீங்கன்னு தெரியாது. அதாவது இப்போ சென்னையில் அடுத்த கட்டமாக வாட்டர் மெட்ரோ திட்டம் அமலுக்கு வரப்போகுது, தெரியுமா? அதாவது சென்னை மெட்ரோ திட்டம் எல்லோரும் தெரியும், மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் தெரியும். இது வந்து நீர்வழி போக்குவரத்து. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்குல்ல, அதில் எண்ணூர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் அந்த நீர்வழி தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து. இதில் மூலமாக ஏகப்பட்ட பேர் சென்னை மக்கள் பயனடைய போகிறாங்க. நீர்வழி போக்குவரத்தையும் கொண்டு வர போகிறாங்க. அடுத்த கட்டமாக மனசை முடிவு பண்ணிட்டார், இந்த சென்னையை இந்த 5 வருஷத்துக்குள்ளே வேறு லெவலில் சிங்கப்பூராக மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் சென்னை வாழ் மக்களுக்கு, கொண்டாடுங்க. ஸோ இப்போ இத்தனை கோடி ரூபா 1 லட்சம் கோடி ரூபா முதலீட்டாளர் ஈர்த்திருக்காருல, இப்போ கூட இதை என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்னங்க சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் ஒரு விளம்பரம். எல்லா கட்சிகளும் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி தான் நாங்கள் அத்தனை கோடி ரூபா முதலீட்டை கொண்டு வந்துட்டோம், இத்தனை கோடி ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அமலுக்கே வராது.
இதெல்லாம் சும்மா விளம்பரம் தான் பண்ணுறாங்க. எப்படி திமுக அரசாங்கம் இதுக்கு முன்னாடி விளம்பரம் வச்சு அதே மாதிரி தான் டிவிகேயும் பண்ணுன்னு சொல்லி சில நடுநிலைமையாளர்கள் ஒரு விமர்சனம் வைக்காங்க. ஏண்டா அதாவது ஒரு குடும்பத்துக்காகவே சொத்து சேர்த்தவங்களையும் ஒரு மனுஷன் குடும்பத்தை விட்டுட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து பண்ணுறது எப்படி ஒன்றா நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு புரியல. அதாவது முழுக்க முழுக்க ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி கட்டமைக்கணும். அவர் ஒரு சினிமாக்காரர், அதனால் அவர் வந்து எதுவுமே நல்லது பண்ண மாட்டார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்க வரைக்கும் உங்களுடைய புத்தி அப்படி தான் அதை பார்க்கும். எல்லா விஷயத்தையும் அப்படி தான் பார்க்கும். அதாவது ஒரு நல்ல விஷயத்த ஒரு மனுஷன் நல்ல விதமாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிட முடியாதுன்னு சொல்லி அதை வந்து அவருடைய எண்ணோட்டம் இருக்குல்ல, முதல்ல அதுக்கே நம்ம பாராட்டணும். ஸோ அவர் நிறைய மெனக்கிடுறாரு. ஆனால் உங்கள் மனசில் ஃபுல்லாக அவர் வந்து நகைச்சுவையாக அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. நல்லா நினச்சிப்பார். அவர் வந்துட்டு பனையூரை விட்டு வெளியே வர மாட்டேக்காரு, அவர்லாம் நீங்கள் அவர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா பனையூரை விட்டு வெளியே வர மாட்டார் அப்படி சொன்னீங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவர் ஒரு நாளாவது பனையூருக்குள்ளே முடங்கி கிடக்காரா? ஞாயிற்றுக்கிழமையை தவிர நீங்கள் மற்ற நாள் எல்லா நாளும் பாருங்கள், ஒன்று அவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போயிடுவார், காலையிலே போயிடுவார். இல்லைன்னா பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு மீட்டிங் எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கார். மக்கள் சந்திப்பு ஏதாவது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவரை தான் பார்த்தீங்கன்னா பனையூர் விட்டு வெளியே வர மாட்டார். இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பார். நீங்களே பார்க்கணும், அங்கே தான் போய் பார்க்கணும். இவர் வந்து பார்த்துடவே முடியாது, பார்க்க முடியாத புனிதர். அவங்க கட்சியில் உள்ள அடுத்த கட்ட நிர்வாகிகளை அவரை பார்க்க முடியாது. மக்கள் நீங்கள் எப்படி சந்திக்க முடியும்? இன்றைக்கி டெய்லி மக்கள் சந்திச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த விமர்சனத்தை வைக்க முன்னாடி கொஞ்சமாவது சிந்திச்சு வைங்க, ஓகேவா? ஒருத்தரை வாய்ப்பு கொடுத்து இந்த மக்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து அவரை கொண்டு முதலமைச்சர் பதில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் அவர் என்னென்ன நல்ல விஷயங்களை பண்ணுறாங்கிற பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ளே நெகட்டிவ் விமர்சனம், அங்கே அது நடக்கு, இங்கே இது நடக்கு. அதாவது கடவுளே வந்து ஆட்சி புரிஞ்சாலும் 0% க்ளீனாக எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அப்படின்னா அங்கே மனுஷங்கள் வாழவே கூடாது. மனுஷங்கள் வாழ்கிற வரைக்கும் தப்புகள் நடக்கும், குற்றங்கள் நடக்கும். அதை எவ்வளோக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எவ்வளோக்குள்ளே அதுக்காக உடனே ஆக்ஷன் எடுக்காங்க, எவ்வளோக்குள்ளே நேர்மையை செயல்படுறாங்க. ஸோ அதங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கலாம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் மேலும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. லஞ்சன்னு எங்கேயாவது யாராவது வாங்கினான்னு தெரிஞ்சுன்னா உடனே அடுத்த நிமிஷம் அவங்க வேலை போயிடும், கைது நடவடிக்கை. வேறு என்ன வேணும்? ஒரு லஞ்சமோ ஒரு தப்போ ஏதோ ஒன்று அவங்க கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகியே பண்ணாலும் உடனே அவங்க கட்சியிலேருந்து நீக்கிறாரு, உடனே அவர் வந்து கைது நடவடிக்கை நடந்துடும், அவர் மேலே பாஞ்சிடும். இதே திமுக கட்சியில் உள்ளவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கி உடனே அவங்க மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஸோ அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் செயல்படார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. ஸோ அவருக்கு உண்டான அந்த 5 வருஷத்தை முழுமையாக கொடுத்துட்டு அந்த 5 வருஷத்துக்கு முடிவில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், யார் பெஸ்ட்டு, இவர் ஒரு சினிமாவிலேருந்து வந்தவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியும், ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 100 நாட்களில் 1 லட்சம் கோடி ரூபா முதலீட்டாளராக ஈர்த்திருக்காரு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் கொண்டு போய் சேருங்க, ஓகேவா? அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். பாய்.